மலேசியா மெல்ல சிங்கப்பூருக்கு அடிமையாவதாக முன்னாள் பிரதமர் மகாதீர் தெரிவித்துள்ளார். மலேசியாவால் சிங்கப்பூர் ஆண்டுக்கு 3 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் வருவாய் ஈட்டினாலும் மலேசியாவிற்கு அதனால் லாபமே இல்லை என்று மகாதீர் தெரிவித்துள்ளார். மலேசியா சிங்கப்பூருக்கு மூல நீரை விற்பனை செய்து வரும் நிலையில் அதே நீரை சிங்கப்பூர் சுத்திகரித்து விற்பனை செய்து வருவதன் மூலம் ஆண்டுக்கு 331 கோடியே 23,75,000 வெள்ளி வருமானம் ஈட்டுவதாக மகாதீர் தெரிவித்தார். மலேசியாவிடமிருந்து மூல நீரை 7,500 வெள்ளிக்கு பெறும் சிங்கப்பூர் அதனை சுத்திகரிப்பு செய்து குடிநீராக மாற்றி 15,000 வெள்ளிக்கு விற்பனை செய்வதன் மூலம் சிங்கப்பூர் ஆண்டுக்கு 3 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் வருமானம் ஈட்டுவதாக மகாதீர் தெரிவித்தார். இப்போது சொல்லுங்கள், உள்நாட்டு வளத்தை வெளிநாட்டுக்கு விற்கும் கும்பல் யார் என்று அவர் கேள்வியையும் எழுப்பினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC வாரா கடன்களை கொண்ட அரசு ஊழியர்கள் உள்ளூர் வங்கிகளில் இருந்து தனிநபர் கடன்களை பெறுவதற்கு உதவியாக இருந்த ஒரு கும்பலை விசாரித்து வருவதால் மேலும் பல வங்கி அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று MACC தெரிவித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை MACC ஓப்ஸ் ஸ்கை நடவடிக்கையின் கீழ் 12 பேரை கைது செய்தது. இந்நிலையில் மேலும் பல வங்கி அதிகாரிகள் உட்பட சம்பந்தப்பட்ட மற்றவர்களை ஒரு வாரத்திற்குள் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜலான் குடுவில் உள்ள ஸ்விஸ் கார்டன் ஹோட்டல் புக்கிட் வின்தாங் அருகே இன்று காலை மரம் விழுந்ததில் இருவர் காயமடைந்தனர். சம்பவம் குறித்து காலை 10:44 மணியளவில் தகவல் கிடைத்ததாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL உடன் இணைந்து மரத்தை அகற்றும் பணி தொடங்கப்பட்டதாகவும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 39 மற்றும் 15 வயதுடைய அவர்கள் இருவரும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மீட்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். முதலீட்டாளர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடமாக மலேசியா தனித்து விளங்குகிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப நிலப்பரப்புக்கு ஏற்ப நாட்டின் திறன் ஆகியவற்றால் மலேசியா ஆதரிக்கப்படுவதாக அன்வார் கூறினார். உலகளாவிய முதலீட்டாளர்களின் ஆர்வத்தை ஈர்க்கும் குறிப்பிடத்தக்க காரணிகள் இவை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கூடுதலாக எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் குறை கடத்திகள் போன்ற முக்கியமான துறைகளில் அரசாங்கம் செலுத்தும் கூடுதல் கவனம் நாட்டை உலகளாவிய முதலீட்டாளர்கள் இடையே மிகவும் ஈர்க்கும் சக்தியாக விளங்குகிறது என்று அவர் இன்று தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். சிபு ஜலான் கோக் தியோங் சுங்கை வீடூட்டில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்து சேதமுற்ற ஒரு வீட்டிற்கு அருகில் உள்ள கால்வாயில் ஒருவர் இறந்து கிடந்தார். பாதிக்கப்பட்டவரின் உடல் 58 வயதான நுகு கியன் சி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சிபு மண்டல தலைவர் ஆன்டி அலி தெரிவித்தார். தீ விபத்து குறித்து இரவு 7:50 மணிக்கு துறைக்கு தகவல் கிடைத்ததாகவும் சுங்கைமேரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த ஒரு குழு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் அவர் கூறினார். மின்சாரம் தாக்கி அவர் இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் கூறினார். சபாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதால் சபா தீயணைப்பு வீரர்கள் வரும் நாட்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மாநிலம் முழுவதும் வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தணிப்பதற்கும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெனாம்பாங், சிப்பித்தாங், தெனோம் மற்றும் பியோஃபோர்ட் போன்ற மாவட்டங்களில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகர்ப்புற இடங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் குறைந்தது 799 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை துறை இயக்குனர் ஜைனால் மடாசின் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே மீட்புத்துறையின் முன்னுரிமை என்று அவர் கூறினார். சுகாதார பணியாளர்களுக்கான புதிய முன்மொழியப்பட்ட ஷிப்ட் முறையை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 7 மருத்துவமனைகளில் சோதனை முயற்சியாக அறிமுகப்படுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். WBB என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு இன்னும் மேம்படுத்தப்பட்டு வரும் ஒரு பரிந்துரையாக மட்டுமே உள்ளது என்று அவர் கூறினார். சுகாதார நிபுணர்கள் மற்றும் துறை தலைவர்களுடன் இதற்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன்பு கடுமையான ஈடுபாட்டு அமர்வுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் என்று அவர் தெரிவித்தார்.
முன்னதாக நேற்று மலேசிய மருத்துவ சங்கம் புதிய சிப்ட் முறை குறித்து கவலைகளை எழுப்பியது. இந்த முயற்சி ஏற்கனவே அதிக சுமையில் உள்ள பொது சுகாதார அமைப்பை சீர்குலைக்க கூடும் என்று எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் முகைதீன் யாசின் மீது தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்ததற்காக 4 குற்றச்சாட்டுகளையும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்து பணம் பெற்றதற்காக 3 குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்க கூட்டு விசாரணைக்கு அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2 குற்றச்சாட்டுகளும் ஒரே மாதிரியான செயல்களில் இருந்து எழுந்துள்ளதால் கூட்டு விசாரணையை அனுமதித்ததாக நீதிபதி அசூரா அல்வி தெரிவித்தார். நீதியின் நலனுக்காக கூட்டு விசாரணை அனுமதிக்கப்படுகிறது என்றும், மேலும் இது நீதிமன்றத்தின் நேரத்தையும் வளங்களையும் மிச்சப்படுத்தும் என்றும் அவர் தனது வாய்மொழி தீர்ப்பில் கூறினார். இந்த குற்றங்கள் நடந்தபோது அப்போது பிரதமராக இருந்த பெர்சாத்து கட்சியின் தலைவர் முகைதீன் யாசின் தனது பதவியை பயன்படுத்தி புகாரி ஈக்விட்டி சென்டியான் பெர்காட், நெப்டூரிஸ் சென்டியான் பெர்காட், மம்ஃபோர் சென்டியான் பெர்காட் மற்றும் அஸ்மான் யூசுப் ஆகியோரிடமிருந்து தனது கட்சிக்காக 232.5 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டார். 2020 மார்ச் 1ஆம் தேதி முதல் 2021 ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை புத்ராஜயாவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இந்த குற்றத்தை புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் அவர் 200 மில்லியன் சம்பந்தப்பட்ட 3 பண மோசடி குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்கிறார். 7 குற்றச்சாட்டுகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதால் அவற்றை ஒன்றாக விசாரிக்க வேண்டும் என்று துணை அரசு வழக்கறிஞர் வான் ஷஹாருடின் வான் லாடின் சமர்ப்பித்திருந்தார். இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான முகைதீனுக்காக வழக்கறிஞர்கள் கே குமரேந்திரன் மற்றும் ஷேதன் ஜெத்வானி ஆகியோரும் ஆஜரானார்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.